அன்னியாசியா ஆர்மீஸ் இன்னைக்கு நாம ஜேகேயோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இதோட பேர் வந்து யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஸ் யுவர் கான்ட்ராக்ட் ஹஸ்பண்ட், இல்லை யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிகம் யுவர் கான்ட்ராக்ட் ஹஸ்பண்ட். ஓகேவா? இந்த எஃப்எஃப்குள்ள டேரெக்டாக போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் உங்களை தான் காமிக்கிறாங்க. நீங்கள் இப்போ ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிச்சுட்ருக்கீங்க. அப்போ நியூ ஜாயினிங்காக ஜேகே வராரு. அவர் சின்ன வயசுலேயே ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கனால கேர்ள்ஸ் எல்லாம் வேறு பாய்ஸை கண்டுக்காமல் ஜேகே கூடயே ஃப்ரெண்ட் ஆகணும்னு பார்த்துட்ருப்பாங்களா. ஸோ அந்த குட்டி வாண்டுங்கள்லாம் அவன் என்ன அவ்வளோ பெரிய இவனான்னு சொல்லிட்டு எந்த கேர்ள்ஸுமே அவங்க ஜேகே கூட பேச விட மாட்டாங்க. ஜேகேவை புள்ளி பண்ணுறது அந்த வயசுலேயே பண்ணிகிட்ருப்பாங்களா. நீங்கள் வந்துட்டு சின்ன வயசுல கொஞ்சம் ஹக்லியாக தான் இருப்பீங்க. ஸோ இவ பேசினா பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மட்டும் விட்டுருவாங்க. ஸோ நீங்களும் ஜேகே கூட போயிட்டு நீ வருத்தப்படாத, நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன், அவங்க எப்படி உன்னை புள்ளி பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்களாம் ஃப்ரெண்டாக இருப்பீங்க, நீங்களும் ஜேகேவும். இப்போ வரையும் அப்படி தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. நீங்கள் இப்போ ஒரு 10th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிச்சுட்ருக்கீங்க. இப்போயும் நீங்கள் எல்லாம் ஃபுல்லு ஃப்ரெண்டாக தான். ஜேகே நீங்கள் மட்டும்தான், வேறு யாருமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஜேகே கூட ஏதாச்சும் கேர்ள்ஸ் பேச வந்தாலும் நீங்கள் விட மாட்டீங்க. உங்கள்கிட்ட யாராச்சும் பாய்ஸ் பேச வந்தாலும் ஜேகே விட மாட்டார். இப்போ கொஞ்சம் நீங்கள் அழகாகவே மாறிட்டுருக்கீங்க. இப்போல்லாம் பாய்ஸ் உங்கள்கிட்ட எப்படா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஜேகே ஆனால் பேச விட மாட்டார், முறைச்சிட்ருப்பாரா. ஸோ அவங்களாம் போயிடுவாங்க. ஜேகேயோட பாடி பார்த்துட்டு அடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், நம்ம மூஞ்சி செதறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே போயிடுவாங்க. கேர்ள்ஸ் யாராச்சும் வந்தாலும் நீங்கள் அப்படியே ரவுடி மாதிரி பேசுவீங்க. என்ன இங்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசுவீங்களா. அவங்களாம் பயந்துடுவாங்க, என்னடா இது பொண்ணா பையனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸ் எல்லாம் பயந்துட்டு போயிடுவாங்க. அப்படி தான் நீங்கள் அப்படியே காலேஜ் டேஸும் வருது. காலேஜ் டேஸில் நான் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு பையன் வந்து பேசிகிட்டு இருப்பானா. ஜேகே என்ன இவ யார்கிட்டயும் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பார் உங்கள் கிளாஸ் ரூமுக்கு. நீங்கள் ரொம்பவே க்ளோஸ் உட்காந்து அந்த பையன்கிட்ட ஜான் அப்படி அந்த பையன் பேர், அந்த பையன் கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போ ஜேகே பார்த்துட்டு எவ்வளோ தைரியம் வந்து அவள் கேர்ள் கூட பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொசசிவ் ஆகிறாரு. எதுக்கு பொசசிவ் ஆகிறனா அவருக்கே தெரில, உங்களுக்கு உள்ள என்ன ரிலேஷன்ஷிப்னு அவருக்கு தெரில. ஃப்ரெண்டு அதனால தான் பொசசிவ் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு வயன் வா எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரா. நான் அதுக்கிட்ட வரேன், இவனுக்கு எதுவும் டவுட், நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்களா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் சொல்லி கொடுத்துக்குறேன், அப்புறமா நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இருடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு நீங்கள் பார்த்துல பேசிகிட்டு இருக்கீங்க ஜானிக்கு சொல்லி கொடுத்துட்டு. அவன் என்னன்னா உங்களே தான் பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பக்கத்தில். ஜேகே அதெல்லாம் பார்த்துட்டு செம்ம வெறியாகிட்டு போய் அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பையனும் சும்மா இல்லை, சண்டை போடுறான். ஆனால் ஜேகேவை அடிச்சுக்க முடியுமா. ஜேகே கூட அவன் சண்டை போட்டு மூஞ்செல்லாம் செதறி அதுக்கப்புறம் மூக்கில் இருந்தாலும் ரத்தம் வருது பாவம் அந்த பையனுக்கு. ஜேக்குக்கும் லைட்டாக அடிபட்டிருக்கு. அப்போ அந்த ஹெட் மாஸ்டர் வந்துடுறாரு அந்த டைமுக்கு. ஜேகேவையும் உங்களையும் அப்புறமா அந்த ஜான் பையனையும் உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. அவங்க நீ ஏன் வந்த வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பி விட்டுறாங்க. அவங்க 2 பேரை மட்டும் செம்மையாக திட்டிட்டு எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க, வெளில நீல் டவுன் பண்ணுங்கன்னு. ஜேகேவும் அந்த பையனும் நீல் டவுன் பண்ணிட்டுருப்பாங்களா. நீங்கள் தான் இல்லை அது ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க சும்மா விளாண்டுட்டு அப்படியே சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ பேசி ஜேகே வெளில வர வச்சுருங்க. ஜேகே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நீல் டவுன் பண்ணியிருப்பானா, வாடா இந்திரி அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே ஒன்றும் தேவையில்ல, உன் ஹெல்ப்பெல்லாம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப பண்ணாத வாடா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போயிடுறீங்க ஜேகேவை. ஜேகேவோ என்ன என் கையை விடு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுறாரு. நீங்கள் திரும்பிட்டு வயிற்றுலே குத்துறீங்களா. அவன் ஏன்டி இப்படி குத்துற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன ஏன் அடிக்கிற அப்படின்னு சொல்லி ஜேகே பார்க்குறாரா. ஆமாம் என்ன கொழுப்பா, ஏன்டா தேவையில்லாதம்மா அவளாம் போய் சண்டை போடுற, உனக்கு என்னடா நான் பாய்ஸ் கூட பேசினா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா. நீ ஏன் பேசுகிற, சின்ன வயசுலேருந்து நீ யார்கிட்டயும் பேசினதில்லை, இப்போயும் யார்கிட்டயும் பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. நான் பேசுவேன்டா, நீ உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா. ஜேகே செம்ம டென்ஷனாக வாயை மூட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டிட்டு போயிடுறாரு. நீங்களும் சரி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்க கூட ஜாலியாக பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்போ கீழே வரும்போது அது ஜேகே சண்டை போட்டிருப்பார்ல, கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்னும் இம்ப்ரெஸ் ஆகிருப்பா, என்னமோ சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு பொண்ணு லில்லின்னு, அந்த பொண்ணு வந்துட்டு ஜேகேக்கு ப்ரப்போஸ் பண்ணுமா. ஜேகே இல்லை எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நோஸ் கட் பண்ணிட்டு போயிடுறாரு. நீங்களும் வந்துட்டு என்னடி எதுக்கிட்ட ஜேகே கிட்டே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ரொம்ப பேசிட்டு போகிறீங்க. அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே தான் காண்டு, ஜேகே மேலாம் ஒன்றும் இல்லை. நீ ஏதாச்சும் பண்ணுற இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் மனசுலேயே உங்கள் மேலே அப்படியே வெறுப்பு கொட்டி தீக்கிறா. அதுக்கப்புறமா நீங்கள் காலேஜெலாம் முடிஞ்சது. நீங்கள் வந்துட்டு இப்போ யார்கிட்டையும் லவ் பண்ணதில்லை இது வரையும். ஸோ நீங்களும் சிங்கிளாகவே சுற்றிட்டுருப்பீங்களா. அப்போ கராக்கு மாதிரி ஒன்று இருக்கும். அங்கே நீங்கள் சும்மா கிளாஸ்மேட்ஸோடு போயிருப்பீங்க, கேர்ள்ஸு ட்ரிப் மாதிரி. அங்கே நீ மட்டும் போயிருப்பீங்க.
ஜேகே உங்களை தனியாகவே விட மாட்டார். கேர்ள்ஸ் மட்டும்தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி விட்டுருப்பாரு. நீங்கள் அந்த கரைக்கு மாதிரி இருக்க பிளேஸ்க்கு போயிட்டு உங்கள் சோக பாட்டு பாடிட்டுருக்கீங்க. அது என்ன தானே கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் சிங்கிளாக இருக்கிறது தான். நான் சிங்கிள், நான் எங்கே, நான் தண்டச்சோறுக்கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறமா மரத்தை சுற்றி டூயட் பாடி லவ் பண்ண எனக்கும் தான் ஆசை இருக்குது அப்படி சொல்லிட்டு பாடிட்டுருக்கீங்களா? அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் ஐயோ கொடுமைடா, இவ்வளோ ஏன்டா கூப்பிட்டு வந்தோம், பாட்டு பாடுறா பாரு, என்னம்மா பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே தலையில் அடிச்சிட்டு இருக்காங்க கேர்ள்ஸ் எல்லாம். ஆமாம் தாயே, நீ ஒன்றும் பாடவே தேவையில்ல, வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வெளில அனுப்பி விட்டுறாங்களா? நீங்களும் சோகமாக கீழே இறங்கி வந்துட்டுருக்கீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு. பார்த்தா ஜேகே கீழே இருக்கான். டேய் நீ என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வா வா, எனக்கு தெரியும் உன்னை எப்படி துரத்தி விட்ருவாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் உங்களுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கனால தள்ளாடிட்டே வரீங்க. ஜேகே இப்படி கூப்பிட்டு போனால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பின்னாடி மூட்டை மாதிரி தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் வரும்போதெல்லாம் அப்படி தான் பாட்டு பாட்டு வந்துட்டுருக்கீங்க. ஜேகே அங்கே சிரிச்சிட்ருக்காரு. ஐயோ இவத்தெல்லாம் தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஜேகே வந்துட்டு அவங்கள போய் பெட்டில் படுக்க வைக்கிறாரா? அவங்க அம்மா பார்த்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் லைட்டாக குடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கொழுப்பு இருக்கும், குடிக்கிற வேலையெல்லாம் பண்ணுறலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா செம்மையாக கோவப்படுறாங்க. அப்போ அவங்க அப்பா தான் வந்துட்டு விடுமாச்சு, என்ன பொண்ணு ஏதோ ஒன்று பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி அங்கிள் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை கொஞ்சம் சாப்பிட்டு போயேண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை இல்லை எனக்கு டைம் ஆச்சு, வீட்டில் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேடா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் தான் இருக்குது உங்கள் பேரண்ட்ஸ்க்கு. ஸோ ஜேகேவும் அப்படியே பைக் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் எழுந்திரிச்சு பார்த்தா ஐயோ தலை வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா கரெக்டாக அந்த க்ரீன் டீ போட்டு எடுத்துகிட்டு வராங்க. இந்தாடி குடி குடி நல்லா குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க. சாரிம்மா, அது ஏதோ பேஜாராக இருந்துச்சு அதனால குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? உனக்கு பேஜார் தானே, வரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி குடிச்சுன்னு வச்சுக்க அவ்வளோதான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஐயோ நல்ல வேளை தப்பிச்சோண்டா, யாரா கூப்பிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது ஜேகே தான் கூப்பிட்டு வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு கால் பண்ணுறீங்க. ஜேகேவும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னடா எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான்லாம் எப்போயும் எந்திரிச்சிட்டேன், நீ தான் இவ்வளோ லேட்டு, சீக்கிரம் லேட்டு காலேஜுக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரெடி ஆகிட்டு காலேஜ் போகிறீங்க. பார்த்தா ஜேகே வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் போய் உட்காந்துட்டு போகிறீங்க. காலேஜ் டேஸ் அப்படியே போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஒரு நல்ல கம்பெனியில் தான் வேலை செஞ்சிட்ருக்கீங்க. ஜேகே வந்துட்டு உங்களோட கொஞ்சம் ஹையர் பொசிஷனில் வேலை செஞ்சிட்ருக்காரு. நீங்களும் அவரும் ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி உங்கள் பேரண்ட்ஸ் ரொம்பவே கம்பல் பண்ணுவாங்க. இல்லைம்மா நான் நல்லா லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணணுன்னு இருக்கேன், இப்படியெல்லாம் சும்மா அரேஞ்ச் மேரேஜெல்லாம் எனக்கு பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் இப்படியெல்லாம் விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பையன் பார்க்குற செரிமோனியெல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ வர பையனெல்லாம் நீங்கள் துரத்தி விட்டுட்டே இருப்பீங்க, தனியாக பேசுகிறேன்னு. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு நாள் ஒருத்தன் பார்க்க வந்திருப்பான். அவன் தான் அந்த ஜான் வந்திருப்பான்ல, அவன் தான் அந்த ஜான் வந்துட்டு உங்களை பொண்ணு பார்க்குறதுக்காண்டி வந்திருப்பானா. ஜேகே பார்த்துட்டு ஃபஸ்ட்டே கானில் அங்கே நின்றுட்டுருப்பாரு. நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துறா அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லிட்டு இருப்பீங்க ஜேகே கிட்ட. ஜேகே எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீ என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் நின்றுட்டுருக்காரு. நீங்களும் அதெல்லாம் கரெக்டாக எல்லோரும் ஓகே அரேஞ்ச் பண்ணலாம் மேரேஜ் அப்படின்னு சொல்லி பேச போகும்போது நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்களா? எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் பையன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஜான் யாருன்னெல்லாம் ஞாபகம் இல்லை, மறந்துச்சு. ஸோ ஜான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் மொட்டை மாடிக்கு அனுப்புகிறாங்க. உங்கள் பேரண்ட்ஸ் தலையிலே அடிச்சுக்காங்க, முடிஞ்சுது, இதுக்கு மேலே கல்யாணம் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. அது அந்த ஜானோட அம்மா அப்பா ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா? நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க, பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேஜரில் உட்காந்துட்ருக்காங்க. ஜேகே அங்கே லைட்டாக ஸ்மிக் பண்ணிட்டே நின்றுட்டுருக்காரு. எப்படி இருந்தாலும் கல்யாணம் நடக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி. நீங்களும் மேலே கூப்பிட்டு போகிறீங்க. ஜான் அங்கே ஹாப்பியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் திரும்பிட்டு ஜான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்களா? சொல்லுவேன், அதுக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், என்னை யார் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஜான் கேட்குறானா. இல்லையே, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் தான் காலேஜ் மேட் ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓ ஆமாம்ல, ஜேகே கிட்ட கூட செம்மையாக அடி வாங்கினியே, அவன் தானா நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்களா? ஜானு
போதும் நிறுத்து, சிரிக்காத, அது அப்போ இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கோவப்படுறான். நீங்களும் சிரிக்கிறத நிறுத்திட்டு, அப்போ உனக்கு சொல்ல வேண்டியது அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இழுத்துட்டே சொல்றீங்க. நீங்கள் எனக்கு எனக்கும் ஜேகேக்கும் எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். ஆமாம், நான் உனக்கு தெரியாதா ஜேகே நானும் ரொம்ப க்ளோஸு அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் க்ளோஸ் தான் தெரியும் அதுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இழுக்கிறான். நீங்கள் ஆமாம் எனக்கும் அவனுக்கு எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ புழுகுறீங்க. அப்புறமா போ நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோச்சிட்டு கீழே போகிறான். அப்போ தான் ஜேகே என்ட்ரு ஆகுறாரு. ஜேகேவை பார்த்து முறைச்சிட்டு கீழே போயிட்டான். ஜேகேவும் என்னடி எப்பவும் போல் இந்த வாட்டியும் அதே தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா? நீங்கள் செம்மையாக விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க அவன் பண்ணுறது அவன் ஓடி போனதை பார்த்து. ஆமாடா இன்றைக்கும் அதே தான் சொன்னேன், எல்லோரும் ஓடி போன மாதிரி இவனும் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. சரி வா கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஸ்டெப்ஸில் வந்துட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே உங்கள் பின்னாடி தான் வந்துட்டுருக்காரு. பார்த்தா அந்த பையன் போயிட்டு அம்மா பயந்துறீங்க, இந்த கல்யாணமே வேணாம், அந்த பொண்ணு சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னென்னமோ கத்திட்டு அப்படியே வெளில போயிடுறான். அவங்க பேரண்ட்ஸும் என்னடா அப்படின்னு அவங்க அம்மா அப்பா சொன்ன மாதிரியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸும் அப்படியே போயிடுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள பார்த்து முறைக்கிறாங்க என்னடி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் போனவன் மறுபடியும் வந்துட்டு என்னமோ சொல்கிறான். என்னடா அவன் போனவன் மறுபடியும் வரானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. என்ன உங்கள் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டே ஏதோ அவன் கூட நடந்திருக்கு, நீங்கள் என்னென்னா என் பொண்ணு பையன் பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு போயிடுறான்னா, ஐயோ இவன் எல்லாத்தையும் சொல்லிட்டானே சொல்லிட்டு நீங்கள் ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவனும் சொல்லிட்டு விட்டு போயிடுறான். உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஷாக் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாங்க. 2 பேரும் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு ஆமாம் இது நல்லா தானே இருக்குது, இவங்களுக்கே மேரேஜ் பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ ஜேகே வர்றாரா? அப்போ உங்கள் பேரண்ட்ஸை வர சொல்கிறான், நம்ம 2 பேசி மேரேஜ் பண்ணி வச்சிடுறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா? ஜேகே ஒன்றும் ஒன்றும் சொல்ல அவர் பாட்டில் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கார் லைட்டாக சிரிச்சிட்டு. நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா, ஜேகே சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்ருக்கீங்க. ஜேகே ஒன்றுமே பேசாமல் போயிடுறாரு. நாளைக்கு வர சொல்லிடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகேவும் அப்படியே போயிடுறாரு. உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை பிடிச்சிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்ககிட்ட சொல்லாமல் இருப்பேன், இவன் எவ்வளோ நல்ல பையன் சொல்லியிருந்தால் நாங்களே மேரேஜ் பண்ணி வச்சுருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்வைஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. போதும்மா விடு, சொன்ன எல்லாம் தெரிஞ்ச பிறகு அப்புறம் என்ன நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுறாங்க நீங்கள் சொல்கிறதே கேட்காம. ஐயோ என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே நீ உட்காந்துட்டீங்க சோஃபாவில். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜேகேக்கு நைட்டெல்லாம் கால் பண்ணுறீங்க. ஜேகே எடுக்கவே மாட்டுறான். உங்களுக்கு அவன் வீடு வேறு தெரியாதுன்னா போய் வச்சு பார்த்துட்டு வந்துடலான்னு பார்த்தா நெக்ஸ்ட் டே ஆகுது. சொன்ன மாதிரியே ஜேகே ஃபேமிலியோடு வந்துட்டான் ஜேகே. நீங்கள் வேலைக்கு கிளம்பலான்னு போயிட்டுருப்பீங்க. அப்போ உங்கள் பேரண்ட்ஸ் எங்கடி வேலைக்கு கிளம்புற, இருடி உங்கள் பொண்ணு பார்க்க வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உட்கார வச்சுட்டாங்க. பார்த்தா ஜேகே ஒரு ஃபேமிலியோடு வந்துட்டு எல்லாம் மேரேஜெலாம் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. நீங்கள் நான் கொஞ்சம் ஜேகே கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? எப்பவும் போல் நீ அதான் ஜேகே பற்றி உனக்கு எல்லாமே தெரியுமே, உனக்கு எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசவே விடல ஜேகே கிட்டே. ஜேகே நில்லு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. அவங்க பேரண்ட்ஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மேரேஜ் நடக்கிற வரையும் நீ பார்க்கக்கூடாது ஜேகேன்னு சொல்லிட்டு தடுத்து வச்சிடுறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே போய் உட்காந்து டென்ஷனாக அங்கே உட்காந்துட்ருக்கீங்க. கால் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜேகே அங்கேருந்து பார்க்குறாரு நீங்கள் கால் பண்ணுறது, சிரிச்சிட்டு அவர் பாட்டில் இருக்கார். ஐயோ இவனை வேறு எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் கூட சொல்லியிருக்கலாம், நான் தான் உனக்கு ஃப்ரெண்டே பண்ண வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு அங்கே தலையில் அடிச்சிட்ருக்கீங்க. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு அப்படியே ஒரு வாரம் கறந்துடுது. உங்களுக்கு மேரேஜும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ தான் நீங்கள் போகிறீங்க மேரேஜுக்கு. அப்போ தான் ஜேகே கூட பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும். அப்போ நல்ல வேலை இப்போயாச்சும் கொஞ்சம் டைம் இருக்குது, எப்போ ஜேகே கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா ஜேகே வந்து ஒரு சிப்ளிங்ஸோடு அங்கே பேசிட்டு வந்துட்டுருக்காங்க, ஜிம்மின்னு அவங்க கூட. அப்போ நீங்கள் போயிட்டு ஜேகே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்களா? இங்கே பாடுறா வருங்கால ஒய்ஃப் வந்துட்டா அப்படின்னு சொல்லி அவங்க கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க. ஜேகேவும் சிரிச்சிட்டு அவங்கள பார்க்குறாரா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்க, வா ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களா? என்னடா கல்யாணத்துக்கு முன்னாடியே ரூமுக்கு கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. ஜேகே வாய் மூடுங்கடா, அவள் வேறு எதுக்கும் கூப்பிட்றா, பையன் நல்லா வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே சொல்கிறாரு. வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி இழுத்து போகிறீங்க. பின்னாடி அவங்களாம் குறைசா அப்படி போதா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கத்திட்ருக்காங்க ஜிமினவி அவங்கெல்லாம். ஜேகேவும் பின்னாடி போகிறாரு. நீங்கள் அவரை ஒரு ரூமில் போட்டு அப்படியே லாக் போட்டுடுறீங்க. ஜேகே அங்கே நின்றுட்டுருக்காரா, அவர் இடுப்பில் கை வச்சுட்டு அப்படியே நின்று பார்த்துட்ருக்காரு உங்களுக்கு தான். நீங்கள் லாக் போட்டு
என்னடா ஏன்டா இப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்ருக்கீங்க. ஜேகே நீங்கள் ஒரு மாதிரி ஆஃப் சாரி அந்த மாதிரி போட்டிருப்பீங்களா, பார்த்துட்டு ஐயன் நீ இன்னைக்கு அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறாரா. டேய் என்னை வெறுப்பேத்தாத அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே என்னவே நீ இன்னைக்கு சூப்பராக இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க. இப்போ ஏன் கிட்ட வர, ஏய் தூரமாகவே நில்றா அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் உன் மேலே செம்ம காண்டா இருக்கேன், ஏதாச்சும் பண்ணி விட்ருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே என்ன பண்ணுவேன், நானே பண்ணுறதுக்கு தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்களா. ஜேகே ஆமாம் சரி உனக்கு இப்போ என்ன உனக்கு என்னை மேரேஜ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உனக்கு தெரியும் தானே நான் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன், அதனால தான் இத்தனை மேரேஜ் ப்ரொபோசலையும் நான் ரிஜெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அது ஜேகே அது எனக்கு தெரியாதா பின்ன அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஏன்டா இது அப்படின்னு கேட்கும்போது, நான் வேணால் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம், 1 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்கலாம், நீ அதுக்குள்ளே யாராச்சும் பார்த்து லவ் பண்ணனா அவன் கூட என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ போய் அவன் கூட லவ் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. உங்களுக்கு புரியாமல் பார்க்குறீங்க. ஆமாம் நீ கான்ட்ராக்ட் மேரேஜ் என்னை பண்ணிக்கோ, அப்போ தான் உங்கள் பேரண்ட்ஸும் உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆனால் கூட உன்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க 1 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. இது கொஞ்சம் டீலிங் கரெக்டாக தான் படுது உங்களுக்கு, நீங்களும் இது கரெக்டாக தான் இருக்குது, அப்படி எவனையா மேரேஜ் பண்ணுறதுக்கு இவனையாச்சும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறீங்க. 2 பேரும் சைன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே டீலிங்ஸ் எல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் மேரேஜ்க்கு அங்கே நின்றுட்டுருக்கீங்க. அங்கே அப்படியே மேரேஜும் முடியுது. அதுக்கப்புறமா ஜேகே வந்துட்டு காலில் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு அங்கே அம்மாக்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க, எனக்கு பர்மிஷன் இல்லாமல் மேரேஜ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. விட்டுடி என்னடி இன்னுமா நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை நம்பவே மாட்டுறாங்க இப்போ வரையும். சரி போ அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. நீங்களும் சரின்ட்டு வர்றீங்க. ஜேகே அங்கே உட்காந்துட்ருக்கான், நீங்களும் அங்கே உட்காடுறீங்க. அப்படியே போகிறீங்களா. ஜேகே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. சொல்லு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கால்லேருந்து நீ நீட்டாகவே சாப்பிட விடல, எனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜேகே ஓ அப்படியா சரி இதை எங்கேயாச்சும் ஹோட்டலுக்கு சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு அந்த மாதிரிலாம் வேணாம், எனக்கு இந்த ஸ்ட்ரீட் சைடெல்லாம் சாப்பாடு விற்பாங்களா அங்கே கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜேகேவும் சரின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறாரு. பார்த்தா ஒன்றுமே இல்லை, அங்கே பானிபூரி விட்டுட்ருப்பாங்க, அங்கே வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே பானிபூரி இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்குறாரு. நீங்கள் சாப்பிட்றீங்க. வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்கள் லிப்ஸ்லலாம் ஒட்டிகிட்ருக்கோம். ஜேகே அப்படியே கிட்ட வந்து அதை தொடச்சி விட்றாரு. நீங்கள் எதுவும் கண்டுக்கல, ஆனால் ஜேகே ஒரு மாதிரி உங்களை தான் அப்சஸ்டாக பார்த்துட்ருக்காரு. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் வா போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. இன்னொன்று அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சரி இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வாங்கி கொடுக்குறாரு. வயிறு நிறையா சாப்பிட்டு அப்படியே நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. நீங்களும் ஜேகேவும் செப்பரேட் ரூம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க வீடே. ஸோ நீங்கள் அங்கே ரூமுக்கு போயிட்டு எது என் ரூம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா. என் ரூம் தான் ஒரு ரூம், என்ன ரூம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா. என்ன ஒரு ரூம் தான் என் ரூமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாம் அப்புறம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஜேகே பார்க்குறாரா. கொண்டு வேண்டாம் ஒன் நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்கும் ஜேகே ரூம் பக்கத்தில். நீங்கள் அந்த ரூம்குள்ளே போயிடுறீங்க உங்கள் லக்கேஜெல்லாம் எடுத்துக்கிட்டு. ஜேகேவும் ஐயோ இவளை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரூம் போயிடுறாரு. நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நார்மலாக ட்ரெஸ் போகிற மாதிரி போட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. ஜேகே வராரு பால் கொடுக்கலான்னு பார்த்தா நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்களா. சரி தூங்கட்டும் பாவம் ரொம்ப டயர்டாக இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் அவர் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் எந்திரிக்கிறீங்க, வேலைக்கு ரெடியாக வரீங்க. 2 பேரும் ஒரே இடத்துக்கு தானே போகணும். ஸோ 2 பேருமே ஒரே கார்லேயே அப்படியே ஜேகே தான் உங்களை கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போனோடனே அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருப்பாங்களா. அங்கே கொஞ்சம் பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அங்கே உங்களுக்கு கொலீக்ஸ் எல்லாம். அவங்களாம் என்ன 2 பேரும் ஒன்றா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆனதெல்லாம் தெரியாது, அந்த ஹெட்டுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த மேனேஜருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. இது கொஞ்ச நாளைக்கு யார்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு போயிடுறீங்க. சொல்ல வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போயிடுறீங்க, வேலை செஞ்சிட்ருக்கீங்க. அப்போ அந்த மேனேஜர் அங்கே வந்துட்டு, ஏய் உங்களுக்கெல்லாம் தெரியுமா ஒரு குட் நியூஸு, நம்ம ஆஃபீஸில் ஒரு கப்பல் இப்போ ஜாயின் ஆகிருக்காங்க, மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கலாம் உங்ககிட்ட கேட்டுட்ருக்காங்க. ஜேகே கிட்டேயும் உங்ககிட்டேயும் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன். நீங்கள் 2 பேர் திருட்டு முழிச்சிட்ருக்கீங்க. ஐயோ இவர் சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு
ஜேகே போயிட்டு தடுக்கலான்னு பார்க்குறாரு. இல்லை இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஜேகே ஏன் பழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க, போட்டு உடச்சிட்றாங்க. வையனுக்கும் ஜேகேக்கு தான் மேரேஜ்னு. ஐயோ எல்லாரும் ஷாக்காக இருக்காங்க, ஹாப்பியாகல. ஏன்னா எல்லாருக்கும் அவங்க பாய்ஸுக்கெல்லாம் உங்கள் மேலே க்ரஷ் இருக்கும், கேர்ள்ஸுக்கெல்லாம் ஜேகே மேலே க்ரஷ் இருக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் எல்லோரும் அங்கே பார்த்துட்ருக்காங்க உங்களை. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் எம்பாரஸ்டாக அங்கே நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே ஆனால் ஹாப்பியாக தான் இருக்கார் லைட்டாக. என்னடா உனக்கு சிரிப்பு தருது, 34 பலன் தருது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறீங்க ஜேகேவை. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு அங்கே. அதுக்கப்புறம் எங்கடா பார்ட்டி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா எல்லோரும். பார்ட்டி தானே இந்த வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நைட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்ட்டி வைக்கிறாங்க. எல்லோரும் அங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் தான் முறைச்சிட்டே நின்றுட்டுருக்கீங்க ஜேகேவை. ஜேகே முறைச்சிக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு ட்ரிங்க்ஸ் அது இதுன்ட்டு. அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு ஜேகே. ஸோ நீங்கள் நானே வண்டி ஓட்டுறேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை தூக்கிட்டு வந்து காரில் அப்படியே உட்கார வைக்கிறீங்க உங்கள் பக்கத்தில். நீங்களும் போய் அங்கே உட்காந்துட்டு டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு கார் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்டிங்கே அவங்கள முடியல, காரு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டுருக்கு. ஜேகேவே பயந்துட்டார். தாயே நீ ஓட்டி கிழிச்சதெல்லாம் போதும் இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவே அங்கிட்டு வந்து சரிடா ரொம்ப பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட் போய் நீங்கள் உட்காடுறீங்க. ஜேகேவும் அப்படியே கார் ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனே ஜேகே என்னை கூப்பிட்டு போ, எனக்கு கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரா. இவ்வளோ நல்லா தான்டா இருந்த, உனக்கு என்ன இப்போ மயக்கம் வருதா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் தான் சரி விடு, கூப்பிட்டு தானே போகணும், இங்கே தானே பக்கத்தில் இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கைத்தாங்களாம் கூப்பிட்டு போய் ஒரு ரூமில் படுக்க போகிறீங்க. ஜேகே இதுதான் சான்ஸ்னு உங்களை அப்படியே ஆக்ட் பண்ணிட்டு அங்கே பெட்டில் படுத்துடுறாரு. நீ விட்றா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. ஜேகே தூங்கின மாதிரி ஆக்டிங் போட்டு உங்களை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு படுத்துடுறாரு, உங்கள் மேலே கால் கையை போட்டுட்டு. நீங்களும் இவன் தொல்லை தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுறீங்க. ஜேகே நீங்கள் தூங்கின பிறகு எந்திரிச்சிட்டு வையன் உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, நீங்கள் செம்மையாக தலைவலிக்குது ஜேகேக்கு. ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. தேவைடா தேவை, உனக்கு நல்லாவே தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டிருக்கீங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் ட்ரிங்க்ஸ் அதுவும் எவ்வளோ 3 பாட்டில் இறக்கியிருக்க, உனக்கெல்லாம் எவ்வளோ கொழுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருக்கீங்க. அப்புறமா திட்டினாலும் போய் அவனுக்காண்டி அந்த டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. அவரை சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே குடிக்கிறாரு நீங்கள் போட்டு வந்தனால. கன்றாவியாக இருக்குது, என்ன பண்ணுறது, வயன் என் லவ் போட்டு வந்திருக்கலை குடிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடிக்கிறாரு. நீங்களும் சரி நல்லாயிருக்கும் போல் எப்படி குடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து தூணு முன்னாடியே துப்பிடுறீங்க ஜேகே மூஞ்சிலேயே. எப்படா அதை குடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஐயோ மூஞ்சி வேற போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாலில் வச்சு அவர் மூஞ்சி துவைச்சிட்ருப்பீங்க. ஜேகே அப்படியே உங்கள் கை பிடிச்சிட்றாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா. நீ பண்ணுறதெல்லாம் பாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. இங்கே பாரு என் ஃபேஸே போயிடுச்சு, பாரு எவ்வளோ கலீஜ் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திட்டுறாரு. டேய் நல்லா இல்லைன்னா ஏன்டா குடிக்கிற நீ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன பண்ணுறது, நீ போட்டு வந்தல வேறு வழி இல்லை, குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாரு. இன்னமும் குடிக்கிறாரு. நீங்கள் நான் போட்டு வந்தேன் ஒரே ரீசனுக்காண்டி குடிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக இம்ப்ரெஸ் ஆகிடுறீங்க. ஜேகேவும் குடிச்சிட்டு சரிவா ரெடியாக வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராரு. நீங்களும் அங்கே இன்றைக்கி என்னமோ மாடர்னாக ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா, ஏன்டி இன்றைக்கி இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது எனக்கு என்னமோ தோணுச்சு அதனால தான் போட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு. ஸ்கர்ட் ரொம்பவே சின்னதாக இருக்குது ஓகேவா. அங்கே மேலேயும் ஒரு மாதிரி ஷோல்டர்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி தான் நீங்கள் ட்ரெஸ் போட்டிருப்பீங்க. அப்படியே வந்து அங்கே உட்காடுறீங்களா, உங்களது செஸ்டெல்லாம் கொஞ்சம் தெரிது ஜேகேக்கு. வேணாம் இந்த ட்ரெஸ் வேணாம், நீ போய் மாற்றிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு ஜேகே. இல்லை ஏன்டா எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை நீ மாற்றிட்டு வந்து தான் ஆகணும் போடி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்களா. இல்லை நான் இப்படி தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஆஃபீஸ் கூப்பிட்டு போவான்னு பார்த்தா வேறு எங்கேயும் பிக்னிக் மாதிரி கூப்பிட்டு போயிட்டாரு. ஆஃபீஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை மேனேஜர் தான் நம்மளுக்கு 2 days ஹாலிடே கொடுத்துக்கிறாரு, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாடி உனக்கு தெரியாதா, உனக்கு மெசேஜ் வந்திருக்கும் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க, ஆமாம் மெசேஜ் வந்துருந்துச்சு. ஸோ நீங்களும் ஜேகேவும் அப்படியே அங்கே பீச் சைடெல்லாம் போயிட்டு அதை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு விளாண்டுட்டு அப்படியே வரீங்க. நீங்கள் 2 பேரும் இன்னும் க்ளோஸ் ஆகிடுறீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரீங்க, பார்த்தா நீங்கள் நனைஞ்சிட்ருப்பீங்க. ஃபுல்லு மழை வந்திருக்குமா, நீங்கள் பீச் சைடு விளையாடும்போது நனைஞ்சிருவீங்க. அதனால தான் உங்கள் ட்ரெஸ்ஸில் கொஞ்சம்
ரிவீல் ஆன மாதிரியே தெரிஞ்சிட்ருக்கோம். ஜேகே நீ போதும் விளாண்டது வா மலையிலலாம் விளாட தேவையில்ல கோல் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு வந்துடுறாரு உள்ள அது காருக்குள்ளே. நீங்கள் அங்கே குளிருது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. தேவையாடி உனக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தேன் உன்னை மாற்றிட்டு வரதானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திட்டுறாரு. ஏய் விடுடா இப்போ என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி இந்தா என் கோட்டு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோட்டை கழட்டி கொடுக்குறாரு. நீங்களும் சரின்ட்டு அந்த கோட்டு போட்டு அங்கேயே படுத்துக்கிறீங்க. அது ஜேகே இப்பயே போகலாமா இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் போகலாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. ஓ இஷ்டம் நான் இப்பயே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ ஜேகேவும் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி குளிர ஆரம்பிச்சிடுது. ஐயோ குளிருதே அப்படின்னு சொல்லிட்டு சைடில் அங்கே நிப்பாட்டுறாரு. நீங்கள் அப்போ முழிச்சு பார்க்குறீங்க என்னடா ஆச்சு ஏன்டா நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா. இல்லை எனக்கு குளிருது அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. குளிருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொட்டு பார்க்குறீங்க பார்த்தா ஜேகேக்கு செம்மையாக ஜுரம் அடிக்குது. ஐயோ ஜுரம் நீ போய் பின்னாடி படத்துக்கு போ நானே கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. நீ கார் ஓட்டுற லட்சணம் தான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிண்டல் பண்ணுறாரு அந்த நிலைமையிலையும். மூடிட்டு போய் உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை நீங்களே கூப்பிட்டு போய் பின்னாடி படுக்க வைக்கிறீங்க. ஜேகேவை படுத்துக்கிறாரு. ரொம்ப நடுங்குது அவருக்கு பாடியெல்லாம். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் முன்னாடி வந்து கார் ஓட்டிகிட்டு அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் ஜேகேவை நீங்கள் தான் டேக் கேர் பண்ணி அவ்வளோ சேஃபாக பார்த்துக்கிறீங்க. ஜேகேக்கு ரொம்பவே குளிருதா. சரி ஓகே அவனுக்கு குளிருது ஃபேனு எல்லாத்தையும் அமுத்திடுறீங்க. இருந்தாலும் குளிருது பெட்ஷீட்டெலாம் அவ்வளோ போதுனாலும். சரி ஓகே அவனை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி வார்ம் பண்ணுற மாதிரி நம்ம போய் ஹக் பண்ணி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிட்டு தூங்குறீங்க. ஜேகேக்கு இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஹக் பண்ணிட்டு அந்த நைட்டும் அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே வந்து பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு மேரேஜ்க்கு அப்புறம் பார்ட்டி எதுவுமே அரேஞ்ச் பண்ணல உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து. ஸோ அந்த மாதிரி பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு வெல்வெட் ப்ளவுஸு மீன்ஸ் சாரீ அந்த மாதிரி கட்டியிருப்பீங்க. செம்ம ஸ்டன்னிங்காக இருக்கீங்க நீங்கள் பார்க்குறதுக்கு. ஜேகே நீங்கள் வர்றது பார்த்தோன்னே செம்ம ஃப்ளாட் ஆகிட்டாரு. ஐயோ இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அங்கே டான்ஸ்லாம் நடக்குது. ஜேகே அவங்க ஹிப்ஸை பிடிச்சிட்டு அப்படியே டான்ஸ் ஆடுறாரு. நீங்கள் 2 பேரும் ஐ கான்டாக்ட் பண்ணிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. ஜேகேவும் என்னடி உன் ப்ளவுஸில் ஹார்ட் டிசைனெல்லாம் பின்னாடி இருக்குது வந்து முதுகு ஃபுல்லு ரிவீல் ஆத்துறது அப்படின்னு சொல்லி ஜேகே பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அப்படியே தான் டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்களா. எல்லா பாய்ஸும் அங்கே பார்த்துட்ருக்காங்க உங்க மேலே க்ரஷ்னவங்களாம். இவங்களாம் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டியை சீக்கிரம் முடிச்சுட்டு அவர் அப்படியே ஓகே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸும் அங்கே தான் இருப்பாங்களா. அவங்க பேரண்ட்ஸ் இருக்கிறத பார்த்தோன்னா ஐயோ இப்போ செப்பரேட் ரூம் போக முடியாதே ஒரே ரூமுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே ரூமுக்கு வரீங்க. ஜேகே ரூமுக்கு தான் வரீங்க. அங்கே வந்துட்டு ஐயோ ஜேகே வந்திருக்க மாட்டார். நீங்கள் போயிட்டுறீங்க ஜேகே ரூமுக்கு. போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ அந்த ப்ளவுஸ் உங்களால் ரிமூவ் பண்ண முடியல. ஏன்னா அது கழுத்து வழியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ப்ளவுஸு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு அது போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் போட்டிருப்பீங்களா. அப்புறமா ஃப்ரீ ஹேர்ஸ் போட்டிருப்பீங்க. அந்த ப்ளவுஸ் அவுக்க முடியல ஃபுல்லு கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க. அப்போ ஜேகே வராரு. ஜேகே நல்ல வேலை வந்த இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஜேகேக்கிட்டே ஹெல்ப் கேட்குறீங்க. ஜேகே உள்ளே வந்துட்டு உங்களை பார்த்தோன்னே என்னடா இவன் நம்மளை கொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஃபஸ்ட்டே அவர் கொஞ்சம் குடிச்சிருப்பாரு, நிறையாவே குடிச்சிருப்பாரு அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கனால. இது வேறு அவருக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல உங்களை பார்த்ததுலேருந்து. அப்போ தான் நீங்கள் இப்போ கேட்டிருப்பீங்களா. ஸோ ஜேகே சரின்ட்டு அதை அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. அப்போ பார்த்தா நீங்கள் உள்ளே இன்னர்ஸ் மட்டும்தான் போட்டிருப்பீங்களா. ஜேகே அதே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல. ஒரு டவல் மட்டும் உங்கள் மேலே அப்படியே போட்டு வாஷ்ரூம் போகலான்னு போகிறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு உங்கள் பின்னாடி வெளியே ஹக் பண்ணிக்கிறாரு உங்கள் ஹிப்ஸை டைட்டாக. அப்படியே ஒரு ஃபேஸை உங்கள் நெக்கில் வச்சு அப்படியே ஸ்மெல் பண்ணிகிட்ருக்காரு உங்கள் ஸ்மெல்லு. இந்த துண்டு வேறு அப்படின்னு சொல்லிட்டு துண்டை தூக்கி போடுறாரா. ஏய் ஜேகே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. என்ன பண்ணுறேன் என் வேலையை பார்த்துட்ருக்கேன் ஹஸ்பண்டோட வேலையை அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. நீ ஹஸ்பண்டே இல்லை கான்ட்ராக்ட் ஹஸ்பண்ட் அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்கிறீங்களா. ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது. அப்புறமா அவர் ஃபீல் பண்ணிட்டு நான் கான்ட்ராக்ட் ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு உங்களை விட்டுறாரு. நீங்கள் ஞாபகடா நீ கான்ட்ராக்ட் ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. அவர் கோவம் செம்மையாக வருமா உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். இருந்தாலும் உள்ளே போயிடுறீங்க. ஜேகேவும் எவ்வளோ தைரியம் தான் நம்மளை இப்படி பேசியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் உங்கள் பின்னாடியே வராரு. நீ ஏன்டா உள்ள வந்த வெளில போடா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொட்டலான்னு பார்க்குறீங்க. ஜேகே என்ன நீ ரொம்ப பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட்ஸ் 2த்தையும் அவர் ஒரு கையிலேயே மேலே பின் பண்ணுறாரு. ஃபஸ்ட் நீ விட்டுரு இதெல்லாம் சரிப்பட்டு வராது கான்ட்ராக்ட் தானே பண்ணியிருக்கோம் நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்ருக்கீங்க. கான்ட்ராக்ட் அதுவும் மண்ணாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே இருக்கிறத அப்படியே தூக்கி விசடிக்கிறாரா. அதுக்கப்புறம் டேய் தேவையில்லாமல் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கீங்க. அந்த ஸ்ட்ரகிளில் அப்படியே அந்த ஷவர் ஆன் பண்ணி விட்டுறீங்க. உங்கள் மேலே ஃபுல்லு ஷவர் ஆகுது. அந்த ஷவரில் அதுவும் எல்லாமே அந்த வாட்டர் போகிற இடத்துக்கெல்லாம் ஜேகே அப்படியே கண்ணை வச்சு ட்ரோல் பண்ணிட்டுருக்காரு. அதுக்கப்புறமா அவர் அப்படியே உங்கள் மேலே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. உங்கள் ஃபேஸ் எல்லாம் செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. உங்கள் லிப்ஸ் அப்படியே கடிச்சு வைக்கிறாரா, உங்களுக்கு வலிக்குது. அங்கே பிளட்டெல்லாம் வருது. அந்த பிளட்டு போகிற இடத்துக்கெல்லாம் ஜேகே அப்படியே கிஸ் பண்ணிட்டு அதை அப்படியே சக் பண்ணிருக்காரு. உங்களுக்கு வலிக்கு ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அந்த தண்ணி ஷவரில் உங்களுக்கு அழுவுறது கூட ஜேகேக்கு தெரியல. ஜேகே உங்களுக்கு எல்லாமே பண்ணிடுறாரு உங்ககிட்ட. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஃபேண்ட் ஆன மாதிரி அப்படியே ஐஸ் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு எதுவுமே ரியாக்ஷன் கொடுக்காம நின்றுட்டுருக்கீங்க. ஒய்யன் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே கன்னத்தில் அடிக்கிறாரு. நீங்கள் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. அவர்கிட்ட பேசவே உங்களுக்கு விரும்பலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நீங்கள் அப்படியே இருக்கீங்களா. ஜேகே ஒரு டவல் மட்டும் உங்களுக்கு ரேப் பண்ணிட்டு வந்து அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறாரு. நீங்களும் எதுவுமே சொல்லாமல் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஹேர்ஸ்லாம் வெட்டாக இருக்குமா, ஜேகே அப்படியே தொடச்சி விட்றாரு. நீங்கள் எதுவுமே சொல்லலை. ஜேகே தொடச்சி விட்டு அப்படியே படுக்க வைக்கிறாரு. அப்புறம் அப்படியே பின்னாடிலேருந்து வந்துட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிட்டு ஒரு டவல் மட்டும் வேர் பண்ணியிருக்காரு. அப்படியே வந்துட்டு உங்களை பின்னாடிலேருந்து ஹக் பண்ணிக்கிறாரு டைட்டாக. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. இந்த சைடு திரும்பிக்கனால ஜேகேக்கு தெரியல நீங்கள் அழுகிறதெல்லாம். ஜேகே செம்மையாக உங்களை ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காரு. நீங்கன்னா அழுதுகிட்டே தான் இருக்கீங்க நைட் ஃபுல்லு. அதுக்கப்புறம் அவர் சைடு திரும்பி படுக்கிறீங்க. ஜேகே ஃபேஸை பார்க்குறீங்க. அவ்வளோ க்யூட்டாக அழகாக எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே தூங்கிட்டு இருக்காரா இன்னோசென்ட்டாக. நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்டா இப்படி பண்ணுற, நீ என்கிட்ட லவ்வை சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணியிருந்தா நான் இவ்வளோ ஹாப்பியாக இதெல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பேன். ஆனால் நீ என்கிட்ட இவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எந்திரிக்கலான்னு பார்க்குறீங்க. ஜேகே ரொம்ப ஹக் பண்ணிட்டு தூங்கியிருக்காரா. அவர் அப்படியே விளக்கி விட்டு நீங்கள் போய் அங்கே இருக்க சோஃபாலேயே அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க டவலோடையே. ஜேகே எந்திரிச்சு பார்க்குறாரு. அர்லி மார்னிங் ஜிம்முக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களுக்கு காணோம். எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த ரூமில் நீங்கள் அந்த சோஃபாவில் படுத்துட்ருக்கீங்க. ஜேகேவும் உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்கள் அழுதுருப்பீங்களா நைட் ஃபுல்லு. ஸோ அது ஒரு மாதிரி வாட்டர் ட்ராப்லெஸ் மாதிரி அங்கெல்லாம் இருக்கும். பார்த்துட்டு ஏன் வாழ்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே யோசிச்சு பார்க்கும்போது அவளை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கக்கூடாதோ, அதனால தான் இப்படி அழுகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வெளில போயிடுறாரு. நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு அதுக்கப்புறம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி சோகமாகவே சுற்றிட்டுருக்கீங்களா. ஜேகேவும் அப்புறமா வராரு வேலைக்கு கிளம்பலான்னு. அப்போ வந்து பார்த்தா நீங்கள் அவர் ரூமை காணோம். எங்கடானோ எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. போய் அங்கே படுத்துட்டு அழுதுட்ருக்கீங்க இப்போ கூட. அதுக்கப்புறம் ஜேகே வராரா. ஜேகே வர்றது பார்த்தோன்னே நீங்கள் ஐஸெல்லாம் வைப் பண்ணிட்டு அங்கே படுத்துருக்கீங்க. ஜேகே வந்துட்டு வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வராங்க. நீங்கள் ஒன்றுமே ரியாக்டே பண்ண மாட்டீங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே தூங்க மேலே ஆக்டிங் பண்ணிட்டுருப்பீங்களா. சாரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது தான். ஆனால் என்னால் முடியலையே, என் லவ்வை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. நீங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் என்ன நான் எந்திரிக்கல. ஜேகே அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவரோட ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படியே சொல்லிட்டே இருக்காரு. நீங்கள் அதுக்கப்புறம் தான் எந்திரிக்கிறீங்க. லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜேகே அழுதுட்ருப்பார். அப்போது உன்னை தேவையில்லாமல் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருப்பாரு. அப்போ தான் நீங்கள் எந்திரிப்பீங்க. அவரோட அந்த வாட்ரு வந்து உங்கள் மேலே பட்டிருக்கும் கையில். உங்கள் கை வச்சு அப்படியே அழுதுட்ருப்பாரா. ஸோ அந்த வாட்ரு உங்கள் கையில் பட்டோன்னே நீங்கள் எந்திரிச்சிருப்பீங்க. எந்திரிச்சிட்டு ஜேகே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஜேகேவும் உங்களை பார்க்குறாரு. வயன் சாரி வயன், இன்னொரு வாட்டி இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் எந்திரிச்சு கன்னத்துலேயே ஒரு அடி கொடுக்குறீங்க ஜோரா. ஜேகேவும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், உனக்கு என் மேலே லவ் இருந்துச்சுன்னா சொல்லிட்டு இதை வந்து பண்ண வேண்டியது தானே, ஏன் தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்களா. ஜேகே ஷாக்கிங்காக உங்களை பார்க்குறாரு. என்ன லவ் இருந்தால் சொல்லிட்டு பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடா பொறுக்கி, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தானே பண்ணணும், உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிச்சிட்ருக்கீங்க அவர் செஸ்ட்லேயே. ஜேகே உங்கள் கையை பிடிச்சிட்டு என்ன உனக்கும் அப்போ என்னை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி ஜேகே ஹாப்பியாக கேட்குறாரா. பின்ன இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஜேகே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகேவும் ஹாப்பி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் என் பர்மிஷன் இல்லாமல் நீ பண்ணுறது ரொம்பவே தப்பு, எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களா. இப்போ ஜேகே வலிக்குதா, எங்கே வலிக்குது, இங்கேயா அங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டச் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. ஏய் ஏன்டா அப்படி பண்ணுற, பொறுக்கி மாதிரியே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்களா அவரை விட்டு தள்ளி. அவர் அப்படியே உங்கள் கையை அப்படியே புல் பண்ணி மறுபடியும் உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு.
நீங்கள் உங்களுக்கு ஷையாக வரனால அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸுக்குள்ளே அப்படியே நீங்கள் அங்கே மூஞ்சி புதைச்சிக்கிறீங்க. ஜேகே என்னடி வயன் உன் ஃபேஸை காட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தலையாடுறீங்க. அவர் அப்படியே உங்கள் ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி உங்களை பார்க்க வைக்கிறாரா? நீங்கள் அவரை பார்க்கவே மாட்றீங்க, கீழே பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாருன்றல பாரு பையன் அப்படின்னு சொல்லி என் கோவத்தை பற்றி தான் உனக்கு நல்லா தெரியும்ல, இங்கே பாருடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா? நீங்கள் அதுக்கப்புறம் தான் அவர் ஃபேஸை பார்க்குறீங்க. உங்களால் பார்க்கவே முடியல, ரொம்பவே ஷையாக வருது. அதனால மறுபடியும் கீழே குனிய போகிறீங்க. இப்போ நீ பார்க்கலன்னு வச்சுக்க, உன்னை இப்பயே ஏதாச்சும் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ ஜேகே பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா? நீங்களும் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் மட்டும்தானா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரா? பின்ன என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒரு கிஸ் கொடு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்கில் லைட்டாக கிஸ் கொடுக்குறீங்க. ஜேகே உனக்கு கொழுப்பு தானே, நான் என்ன சீக்கிலையே கேட்டேன், இங்கே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிப்ஸை காட்டுறாரா? நீங்களும் ஆஹா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே நீ கொடுக்கலன்னு நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அதை பேக் கிஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா? சரின்னு சொல்லிட்டு நீங்களும் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் லைஃப்பும் இப்படி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் தட்டுருங்க. ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.